பார்த்தே ஆகணும். அவன் யாருன்னு தெரிஞ்சே அவனுக்கு அவன் கான்டாக்ட் பண்ணி கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன். சோனி சொத்தே எழுதி வைக்கலாம் போல. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சோனியோட அந்த மொத்த செக்யூரிட்டி வேலைகளுமே. ஐ மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட முழு படம் ஃபுல் மூவி வித்தவுட் சிஜி எல்லாம் முடிக்காத அந்த ஃபுல் மூவி அன்கட் வெர்ஷன் பத்தின இப்போதைக்கு ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. ஐ மீன் லீக் ஆகல, லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல் மூவிங்க, நாட் ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும் இல்ல, ஃபுல் மூவியுமே ஆன்லைன்ல லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பைரட்ஸ் கையில் அதை பத்தினா மாட்டிச்சா. அண்ட் அவங்க எவ்வளவு தெரியுமா டிமாண்ட் பண்றாங்க? $430, $430, அரௌண்ட் ஒரு 50,000 கூட்டுறாங்க. நான் அந்த படத்தை கொடுக்குறேங்கிற மாதிரி இப்போதைக்கு டிமாண்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சூரி கூட. என்னடா நடக்குது இங்க? முழு போனாங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் ஃபுல் மூவி இப்போதைக்கு வெளியில வந்துருச்சு. இது மட்டும் எவனாவது ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி ஆன்லைன்ல போட்டான்னு வச்சுக்கோங்களேன், சொல்லி முடிஞ்சு அவ்வளவுதான். இட்ஸ் டன், இட்ஸ் ஓவர். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 மாசம் கேப் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5-6 நாள் இருந்தா கூட பசங்க வந்து பாத்தீங்கன்னா பல்ல கழிச்சிட்டு உட்காந்துருவாங்க. 1.5 மாசம் இருக்க அந்த சமயத்தை சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜா எல்லா இடத்துலயும் போட்டு தீட்டி விட்டுருவாங்க. படம் அதுக்காக ரீச் ஆகுது, ஹிட் ஆகுதுலாம் நான் சொல்ல வரல. மூவி வில் பி ஸ்பாயில்ட் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே. நான் இது வரைக்கும் ஜனநாயகன் படம் பார்க்கலாங்க. ஐ நோ இட்ஸ் அவுட் தேர். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஹெச்டியில் அந்த படம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா முழு படமே எனக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி லெஜெண்ட் ஆஃப் ஆங் அவதார் படம் மேட்ச்ல லீக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஃபுல் ஆன்லைன் ஃபுல் ஹெச்டியில் வந்து 10 நாள் லீக் ஆயிருக்கு. பார்க்கல நான். ஐ மீன் எனக்கு அந்த படம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அனிமேஷன் என்ன மாதிரி இருக்க போது, அதோட ஃபைட் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. ட்விட்டர்ல போனாலே போட்டு தாக்கிட்டு இருக்காங்களே, பார்க்காம என்ன கண்ண முடித்தாடா ஸ்கூல் பண்ணிட்டு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. எனக்கு உண்மையில இருந்த ஆங் படத்தோட அனிமேஷன் சேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் ஃபைட்ல வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. லெஜெண்ட் ஆஃப் ஆங் அகைன் ஓடிடி படம் தான், தியேட்டர் ரிலீஸ்னா கூட ஓகே. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நான் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எல்லாருமே அந்த படம் பார்த்துருக்கணும். எல்லாருமே பார்த்துருக்கும் போது நான் பேசினாதான் அது இன்னும் எனக்கு நல்ல ஒரு போய் வந்து பத்தின கொடுக்கும் நினைக்கிறேன். நான் மட்டும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது நல்லா இருக்குவாங்க சீரியஸா. அதனால எந்த ஒரு ப்ரீ ஷோக்கு பத்தி நான் போனதும் கிடையாது. எனக்கு ஆக்சுவலா எல்லாரும் கூடயும் உட்காந்து எல்லாரும் கூடயும் அந்த படத்தை டிஸ்கஸ் பண்றதா ரொம்ப முடியும். அண்ட் ஆல்சோ அதை பேஸ் பண்ணியும் நான் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அதனால எத்திக்கலாம் அது எனக்கு சரின்னு பார்த்ததில்ல. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி லீக் படங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கிறத அதான் மாறி இருக்கீங்க. நிறைய பெரிய படங்கள் ஹை பட்ஜெட் மூவிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல லீக் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே சிஜே கட் இல்லாம வந்து பத்தினா லீக் ஆயிருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் இருக்கு. சோனி இதுக்குன்னே பேர் போனவன் தான். இதுக்கு முன்னாடி நோபி ஹோம்லேயும் சரி, அதுக்கு பார்வோ ஹோம்லேயுமே ஏற்கப்பட்ட இடத்துல இந்த ட்ரெய்லர்ஸ் லீக் பட்டதே வரைய வச்சிட்டு இருக்காங்க. பலம் ட்ரெய்லர்ஸ் தான் லீக் ஆயிட்டு இருந்திருக்கும். இப்ப நான் படமே லீக் ஆகுதுன்னா வாட் இஸ் திஸ்? சீரியஸ்லி வாட் இஸ் திஸ்? சோனி அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவே இந்த நோவே ஹோம்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். ஞாபகம் இருக்கும், ஆண்ட்ராய்ட் அப்லோட ஃபுல் 4K ஃபுட்டேஜ் லீக் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ 2B ஆண்ட்ராய்ட்லாம் ரிட்டன் ஆக போறாங்க சொல்லி படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா சொல்றேன், ஆன்லைன்ல வந்து எல்லாருக்குமே 2B ஆண்ட்ராய்ட் படத்துல இருக்க போறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வித்தியாசமான பஸ் அண்ட் ஹைப் வந்து கண்டிப்பா பில் பண்ணிருக்கோம். ஏன்னா அது உண்மையா போயான்னு சொல்லி பாக்குறது அந்த கியூரியாசிட்டிலே அந்த தான் நேற்று பார்த்துக்கு வந்தாங்க. அதனால படம் 2 பில்லியன் மார்க்க அசால்ட்டா ரீச் வந்துச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் சோனி அதை இப்போதைக்கு ஓவர் டூ பண்ற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இப்ப அந்த பிராண்ட் டேக்கும் அவன் அதே வேலை என்ன பண்ணிட்டு இருக்கான். பழக்கமா ப்ரொடக்ஷன் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா படங்கள் எடுக்கிறாங்க, வெளில காட்ட மாட்டாங்க, அதை மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சோனி அதையும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் ஆகும்னா ஞாபகம் இருக்கா? திருவிழாவை கொண்டாட வச்சான். எல்லாருமே வந்து இந்த பக்கம் அவங்க ஸ்பைடர்மேன் ஷூட் பண்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு அதை வீடியோ எடுத்து போட சொல்லி அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ண சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தான். அந்த பிஹைண்ட் தி சீன் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லராகவே ரிலீஸ் பண்ணாங்க. அது உண்மையில ஒரு கொண்டாட்டமா தான் இருந்துச்சு. தட்ஸ் ரியலி ஃபன். பட் யாருமே நம்ம பண்ணது கிடையாது. யோசிச்சு பாருங்க, சோனி உள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளில கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த வகையில ட்ரெய்லர் 1ங்கிறதும் லீக் ஆயிருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி இப்ப ட்ரெய்லர் 2 அடுத்த வாரம் வரப்போது. அது 100% அஃபிஷியலி கன்ஃபார்ம். ஏன்னா அடுத்த வாரம் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். இப்பதான் லேட்டஸ்ட் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போதுமா 1 வீக் காத்துருன்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ ஜூன் 17 or 18 பாசிபிள் ட்ரெய்லர் கண்டிப்பா வந்துடும். அந்த ட்ரெய்லரும் இப்ப லீக் ஆயிருந்துச்சு. அண்ட் சும்மாலாம் கிடையாதுங்க, அதுக்கான 4K ஃபுட்டேஜ் வேற லீக் பண்ணிருக்காங்க. எஸ், ட்ரெய்லர் அந்த நார்மல் ஃபுட்டேஜ் தாண்டி 4K ஃபுட்டேஜ் வேற லீக் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அதை நம்ம கவரும் பண்ணிருப்போம். ஏண்டா லீக் படங்கள் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் லீக் ட்ரெய்லர்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு இருக்கேன், லீக் செட் பிக்ஸ் லீக் ஃபுட்டேஜ் சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருக்கேன். இது நியாயமா நீங்க கேட்கறதுன்னு புரியுது. படத்தை பார்க்கறது தான் அல்டிமேட் கோல். படத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்க போதுங்கிறத ட்ரெய்லர் பார்த்தோம், லீக் பிக்ஸ் அண்ட் ஃபுட்டேஜ் பார்த்தோம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. மொழிக்கல அது ஒரு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசும்போது அந்த படத்தை சுத்தி ஹைப் பில்ட் ஆகும். எவ்வளவு நான் மூடி வரைக்க ட்ரை பண்ணாலும் லீக் ட்ரெய்லர்ஸ் லீக் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஆஹா இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்க போதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஹைப் பில்ட் ஆகும். அதை பண்றப்ப என் வேலை ஸ்பெகுலேஷன் பேசுறது. ஓகே இந்த படம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான ஒரு தனி மூட செட் பண்றது, இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன ஐடியாவை கிரியேட் பண்றதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த படத்தை சுத்தி என்னால அழகாவே பில்ட் பண்ணிட்டு போக முடியும். நான் மட்டும் இல்ல, ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், இன்க்ளூடிங் சோனி அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவை எடுத்து பண்ணக்கூடிய விஷயம், அந்த படத்தை பத்தி நான் தாக்கத்தோட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது. நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லீக் டீடைல்ஸ் எல்லாம் சும்மா சோனி விட மாட்டான். இப்படி ஒன்று வந்துடுடா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ஒரு படம் வந்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பத்தி பேச வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீயா. சோனி இதுக்கெல்லாம் நீ எனக்கு காசு தரணும் பாத்துக்க
இந்த பிக்சர்ஸ் ட்ரெய்லர்ஸ்லாம் பத்தி பேசும்போது அதுக்கான ஹைப் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகுதுல. அதுல நம்ம என்னதான் பேசியிருந்தாலும் படம் பார்த்தாதான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னதான் இண்டிவிஜுவல் எபிசோட்ஸ் அண்ட் சீரீஸ்ல படங்களை நம்புரேட்டன் பண்ணிடுவாலும் கடைசியில சொல்லி முடிக்கிறது நீங்க படம் பார்த்தாதான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னா. சோ என்னுடைய வேலை உங்களுக்கு தியேட்டருக்கு அனுப்புறது, படத்தை பார்க்க வைக்கிறது. ஆனா ஃபுல் மூவி லீக் ஆகுறதுங்கலாம் யாருமே மன்னிக்க முடியாத ஒரு விஷயங்க. அதெல்லாம் நான் டச் கூட பண்ண மாட்டேன், தொடவே மாட்டேன். இவ்வளவு ட்ரெய்லர் பிரேக்டவுன்ஸ், இவ்வளவு தேரி வீடியோஸ், இவ்வளவு ஸ்பெகேஷன் பண்றதுக்கு என்ன காரணம்? அந்த படத்தை போய் அவ்வளவு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு தான், கொண்டாடுறதுக்காக தான். அப்படிப்பட்ட ஒரு படம் லீக் ஆச்சு, இது தனியா நான் உட்காந்து ஃபோன் ஸ்கிரீன்ல பாக்கறதுல என்னங்க யூஸ்? வாட் இஸ் த பாயிண்ட்? அதை தான் நான் உங்ககிட்டே சொல்றேன். இப்ப வரைக்கும் அந்த படம் ஆன்லைன்ல லீக் ஆன மாதிரி எனக்கு எங்கேயும் தெரியல. ஆனா இந்த பேச்சுவார்த்தைங்கிறத பத்தி நான் போயிட்டு இருக்கேன். சோ விச் மீன்ஸ் ஊரி சீக்கிரம் எவனாத்த ஒரு கைவழியா இந்த படம் 2 வாரத்துக்குள்ள ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த பேச்சு உண்மையா இருக்கும் பட்சத்தில் இதுவே சோனியோட மார்க்கெட்டிங்கா கூட இருக்கலாங்கிற சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து பைரேட்ஸ் கிட்ட போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு சின்ன சிம்பத்தை கிரியேட் பண்ணி அது மூலியமா பைரேட்ஸ் கிட்டே போயிடுச்சா இந்த படத்தை எப்படி ஷிட் பண்ணி காமிக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு சின்ன ரிவர்ஸ் சைக்காலஜி வந்து தான் சோனி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த பையன் பண்ணக்கூடிய பையனா இது கண்டிப்பா எனக்கு தெரியும். பட் உண்மையிலேயே இந்த மாதிரி பைரேட்ஸ் கிட்ட அந்த விஷயம் மாற்றி இருந்துச்சுன்னா படம் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஃபுல் மூவியும் தட்ஸ் பேட் ஃபார் இண்டஸ்ட்ரிங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹாலிவுட் சொல்லி எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஃபுல் மூவி ஆன்லைன்ல லீக் ஆகிறது மிகப்பெரிய தப்பு. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, டெக்னிக்கலா சோனி அவங்களோட ப்ரொடக்ஷனை வச்சு என்ன தப்பா எடுத்துருந்தாலும் அந்த விஎஃப்எக்ஸ் செய்யறதுக்கு அவுட் சோர்ஸ் தான் பண்ணியாகணும். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் ட்ரெய்லர் கட் பண்றதுக்கும் அவுட் சோர்ஸ் தான் பண்றாங்களாம். அந்த வகையில பில் அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த படம் லீக் ஆகிருக்கலாம் சொல்லி பேசப்படுது. ஜனநாயகனும் மார்க்கெட்டிங் அவுட் சோர்ஸ்லாம் தான் இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையான தெரியல. அந்த வகையில தான் இப்போதைக்கு பிராண்டடையும் லீக் ஆயிருக்கு. $430 கேட்டு வரைச்சிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. 50,000 கேட்டு டே பாட்ட 2 பில்லியன் 3 மில்லியன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. 50,000 கேட்டு மறுத்துட்டு இருக்கீங்க. யாரா நீங்க? மார்க் வச்சு செஞ்சிருவாங்களா? பிராண்டோட மட்டும் இல்லங்க, டூம்ஸ்டே ஃபுட்டேஜஸ் அவங்க கிட்ட இருக்கான். டூம்ஸ்டேயோட புது ட்ரெய்லர் அண்ட் 2-3 கிளிப்ஸ் இன்க்ளூடிங் 17 புது போட்டோஸ். அந்த படம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ்மே என்கிட்ட மாட்டேதான் சொல்லப்படுது. மோர் லைக்லி மார்க்கெட்டிங் ஸ்டில்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாய்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டில்ஸ் அதை பத்தினா கம்ப்ளீட்டாவே இப்போதைக்கு அந்த பைரேட்ஸ் கிட்ட மாட்டேன் பார்த்து சொல்றாங்க. மாரல் ஸ்டுடியோஸ் கூட டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபுட்டேஜஸ் ஆன்லைன்ல பரப்புறவங்க மேல அதை பத்தினா கம்ப்ளைண்ட் பண்றதுமே தாண்டி அக்கௌண்ட் வர டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபுட்டேஜஸ் உங்ககிட்ட மாட்டிச்சுன்னா வெல் பி சைலண்ட், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அக்கௌண்ட்ல போட்டு ஆக்கிட்டமே பரப்புறான்னு சொல்லி டீஆக்டிவேஷன் வாங்கிட்டு போயிடாதீங்க. கார்பரேட்டுங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கு வந்து ஃபாலோ பண்றதா தெரியப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ரஸ் பண்ணதான் ட்ரை பண்றாங்க. ஆன்லைன்ல லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உண்மையா இருக்கும் பட்சத்தில் அப்படி சப்போஸ் லீக் ஆச்சுன்னா பி கேர்ஃபுல், அவ்வளவுதான் நான் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது தேட்டர்ல பணம் பார்த்தா மட்டும் தானே கிடைக்கும். நீ எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மண்ணு இருக்காது. கண்டிப்பா கியூரியாசிட்டிங்கிறது இருக்கதான் செய்யும். பல ரெஜிஸ்டர் உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐ நெவர் டச் தட். சோ நீங்க முடிச்ச அளவுக்கு சேஃபா இருந்துக்கு, அவ்வளவுதான். இப்போ சின்ன வார்னிங்கா தான் நான் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம படம் நல்லா இருந்தா நல்லபடியா ஓடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கதான் செய்யுது. எவ்வளவுதான் நீங்க ஒரு படத்தை ஸ்பை பண்ணாலும் படம் நல்லா இருந்தா நல்லா ஓடும். நோ வே ஹோமுமே எனக்கு செகண்ட் 2 and 2 வரப்போற விஷயம் ஆல்மோஸ்ட் 1 ல இருந்து 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த படம் பேய் மதி ஓடல. படத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த 2 and 2 படத்துல வரப்போற விஷயம் தெரிஞ்சிருந்தோம். அவங்க அந்த ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும் போது என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு ஸ்பீட் செகண்ட் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, அந்த செலிப்ரேஷனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ புஷ் போறோம். இதையே அந்த படம் லீக் ஆகி நீங்க போன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கும் நினைக்கிறீங்க. தியேட்டர் வில் ஆல்வேஸ் கிவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான படமா இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போனா மட்டும் தான் கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கொய்யால இந்த லீக்ஸை பத்தி நான் தாட்ஸ் உங்களோட வீசா மறக்கமே காம்பர்ட் அந்த சோனி செக்யூரிட்டி ஹெட்டோட நம்பர் இருந்துச்சுன்னா மறக்கமே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இவன் சொத்தை நான் எழுதி வாங்குறேன். நடக்க படல சோனி சுத்திட்டு நான் எழுதி வாங்குறேன். என்ன நான் விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன் ஐயா. நான்